கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோமே, கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற மாதிரி நடிச்சீங்களே அமைச்சர் சார். எங்க சார் போனீங்க? வீட்டை விட்டு வெளியே வாங்க. இங்க பாருங்க, உங்க ஆட்சி காலத்துல கல்வித்துறையில இந்த அளவுக்கு ஒரு சீர்கேடு நடந்து 43 குழந்தைங்க அரசு மருத்துவமனையில ரொம்பவே கவலைக்கிடமா இருக்காங்க. இப்ப எல்லாமே சரியாயிட்டாங்க. பட் ஆனா இது வரைக்கும் நீங்க நேர்ல போய் பார்த்த மாதிரி எந்த ஒரு போட்டோவும் நான் பார்க்கவே இல்லை. விஜய் பின்னாடி துரத்திட்டு போன ஒருத்தன் கீழே வந்துட்டான், அவனை போய் உடனடியா நேர்ல பாக்குறீங்க. ஆனா உங்க கல்வித்துறையில வருங்காலமே இந்த குழந்தைங்க மட்டும்தான், நம்ம நாட்டுடைய வருங்காலமே. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்கள போய் நேர்ல பார்க்காம இதெல்லாம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய உள்நோக்கம் தான் என்ன சார்? நீங்க இந்த நாட்டுக்கும் இந்த பள்ளி மாணவியருடைய வளர்ச்சிக்கும் என்னதான் இது வரைக்கும் பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணல அப்படின்ட்டு தான் உண்மை. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். இப்போ இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த அரசு பள்ளியில 43 குழந்தைங்க பள்ளி வண்டி சாப்பாடு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க இல்லையா? அந்த ஸ்கூல்ல மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் 250 பேர் இந்த மதிய உணவு சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி கணக்காட்டுறாங்க. ஆனா அதுவே பொய். 50 பேர் தான் சாப்பிட்றாங்களாமா, 200 பேர் பொய் கணக்காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே சுமார் 43,000 ஸ்கூல் இருக்கு. இந்த 43,000 ஸ்கூல்ல மொத்தமா 46 லட்சம் பேர் இந்த மதிய உணவு சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுவும் பொய் கணக்கு தான். இந்த கணக்குல 20% மட்டும்தான் இந்த மதிய உணவு சாப்பிட்றாங்க. அதுவும் யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும்தான். ஃபர்ஸ்ட் இந்த திட்டத்தை எது கொண்டு வந்தாங்கன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கூலுக்கு வர்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா சாப்பிட்றதுக்காகவாவது யாருன்னா ஸ்கூலுக்கு வருவாங்கல்ல, அதுக்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனா அதுலயே இவனுங்க ஊழல் பண்றானுங்கன்னா, அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஜென்மமா இருப்பானுங்க, யோசிச்சு பாருங்க. அதாவது 46 லட்சம் பேர் சாப்பிட்றதா கணக்காட்டுறாங்க. ஆனா 20% பேர் தான் சாப்பிட்றாங்க. 20% பேருக்கு தான் சமைக்கிறாங்களே. மீதி யாருமே சாப்பிட்றது இல்லை. மீதி எல்லாருமே வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க. இதுல மட்டுமே வருஷத்துக்கு சுமார் 2000 கோடி அவங்க ஊழல் பண்றாங்க. இதபடி பார்த்தாக்கா அவங்க ஆட்சி காலத்துல இந்த கல்வித்துறையில மட்டுமே அவங்க ஊழல் பண்ண போறது கிட்டத்தட்ட 8,000-10,000 கோடி அவங்க ஊழல் பண்றாங்க. அவன் சொத்து சம்பாதிக்கிறதுக்கு நாட்டு மக்களுடைய வரி பணம் தான் கிடைச்சிச்சா? அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிற காசை அட்டைப்பூச்சி மாதிரி உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே. கடைசி காலத்துல நீங்களாம் என்ன நிலைமைக்கு போக போறீங்கன்னு தெரியல. அந்த குறிப்பா அந்த குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். இவனுங்க இப்போ அந்த ஸ்கூல்ல 50 பேர் தான் சாப்பிட்றாங்க. 250 பேர் கணக்கு காட்டுறீங்க. ஆனா அந்த 50 பேருக்கு மட்டுமே நீங்க கரெக்டா சமைச்சீங்கன்னாவே அந்த சாப்பாடு நல்லா இருக்கும். அமைச்சர் சார், இதெல்லாம் சரி பண்ணுங்க. ஆல்ரெடி நிறைய சம்பாரிச்சிட்டீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறமாவது மாறுங்க சார். இத்தனை கோடி சம்பாரிச்சு எங்க போக போறீங்கன்னு தெரியல, எங்க போய் கொண்டு போய் வைக்க போறீங்கன்னு தெரியல. போகும்போது நம்ம எதுவுமே கொண்டு போக போறது இல்லை சார். ஜட்டி கூட கேட்டுட்டு தான் அனுப்புவானுங்க. பார்த்து நடந்துக்குங்க.